உங்களுடைய கழுத்து பகுதி கீழேயும் தொடப்பகுதிக்கு மேலே இருக்கிற ஃபேட்டை குறைச்சாலே நீங்கள் 3 மாசத்துல எந்த ரிசல்ட் எடுக்க முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஏன் அதிகமாக ஃபேட் சேருது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ். புரோட்டீனும் ஃபைபரும் கம்மியாக எடுத்துக்கிறது, சுகர் அதிகமாக எடுத்துக்கிறது, மிட் நைட்டில் சாப்பிட்றது, தண்ணி கம்மியாக எடுத்துக்கிறது, இது எல்லாமே தான் ஃபேட் அதிகமாக ஸ்டோர் ஆகுது இந்த இடத்துல. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய பாடியை டீடாக்ஸ் பண்ணுங்கள், மெட்டபாலிஸ்ட்டை பூஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் காலையில் தூங்கி எழுந்ததுமே ஆலோ கான்சன்ட்ரேட் ப்ளஸ் அப்ரோச் சேர்ந்த மாதிரி ஒரு எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துங்க. அடுத்து 8 மணிலேருந்து 8:30க்குள்ள நீங்கள் ஷேக் எடுத்துக்கணும். அந்த ஷேக்கில் ஃபார்முலா 1 ப்ரோட்டீன் ஃபைபர் ஷேக் மேட் இது எல்லாம் சேர்ந்த மாதிரி நீங்கள் ஷேக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மதியம் நீங்கள் எடுத்துக்கிற சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் கம்மியாகவும் வெஜிடபிள் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி ஒரு மீல்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நைட்டு டின்னர். இங்கே தான் நிறைய பேர் பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா டின்னர் அதிகமான சாப்பாடு எடுத்துக்கிறாங்க. அதிகமான சாப்பாடு எடுக்கும்போது இது உங்களுடைய டைஜஷனுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிடும். நீங்கள் நைட்டு டின்னருக்கும் சாப்பாட்டுக்கு பதிலாக ஷேக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் லாஸுக்கும் டைஜஷனுக்கும் இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நீங்களும் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா வெயிட் லாஸ் டிப்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ.